நீங்கள் பார்த்து எப்படி பிரமிச்சிங்களோ அதே மாதிரி தான் நான் பிரமிப்பேன். கூட இருக்கிறனால இன்னும் பெருமையாக இருக்குது. அது வந்து இந்த மாதிரி தன்னுடைய இசை வெளிப்பாடாக இப்படி பக்தியில் கொண்டு வந்து எல்லோரும் பாடணும் அப்படிங்கிற லெவலுக்கு தமிழால் சுத்த தமிழால் தமிழ் இசையிலால் அது நான் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு எப்படி இந்த பாடல்கள் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குள் ஏற்பட்ட எண்ணத்தை அவர் கொண்டு வந்து வந்திருக்காங்கிறது பெரிய பெரிய விஷயம். எனக்கே அண்ணனா தம்பியாக இருந்த கூட பக்கத்தில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவர் கூட பிறந்திருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய உயர்வில் எண்ணத்திலையும் இசையிலையும் உயர்ந்து இருக்கிறார். அவர் பாராட்டுறதுக்கு இல்லை, கும்பிட்டுட்டே தான் இருக்கணும். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர். இது போன்ற ஒரு தயாரிப்பு பிரமிக்க வைக்க தான் நீங்களே சொல்லியிருக்கீங்க. இது எப்படி உருவானதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா சார்? சமையல் பண்ணும்போது நீங்கள் அரிசியை களையணும், கல்லெல்லாம் எடுத்து போடணும், அரிசியை கழுவி வைக்கணும், காய்கறி வெட்டி வைக்கணும், இவ்வளோ வேலை இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் எல்லா வேலையும் இப்படி தானே. உங்களுக்கு நீங்கள் எழுதுறதுனா திங்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பண்ணுவீங்க. அவருக்கு இசைங்கிறது இப்போ பிறவிலே வந்தது. பேசினா இப்போ பாட சொன்னால் புதுசாக பாட்டு பாடுவார், புதுசாக பாட்டில் சொன்னால் எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு கிடைக்க முடியாத ஒரு மாணிக்கம் நமக்கு கிடச்சிருக்கு. அவ்வளோதான். உணர்ந்த வரைக்கும் கூட இருந்தது. இன்றைக்கி கிளாசிக்கலை பற்றி மட்டும் பேசுங்க, தனியாக பேட்டி கொடுங்க, உங்களுக்கு வர்றேன் நான். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை மட்டும் பற்றி பேசுங்க. ஏன்னா இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த கிளாசிக்கல் மியூசிக்கில் வந்து நம்ம பிற்காலத்துக்கு அமையணுன்ற எண்ணத்தோடையும் சேர்த்து பண்ணிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் மாறாமல் அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த சொற்றொடர்களே அவர் பண்ணியிருக்காருங்கிறது பெரிய விஷயம். அதை உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பல பாடு திருப்பள்ளி எழுச்சினா பாடுறாங்க. அது அந்த பாணிலே அந்த கல்ச்சர் விலகாமல் கொண்டு போகிறதுக்கான வழியை அமைச்சிருக்காருங்கிறது புரிஞ்சுக்கணும் ஜனங்களை தான் விஷயம். திருவண்ணாமலைக்கும் அவருக்குமான கனெக்டை நிறைய பேசியிருந்தாரு இன்னைக்கு. இந்த பாடல் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட இது போன்ற பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒன்றும் சொல்ல மாட்டார். இன்னும் அவருக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, காட்ட மாட்டார். அது வெளிவரும்போது தான் தெரியும். படித்து காட்டுறாரு. அப்போ படித்து ரசிப்போம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கேன் நான் படிக்கிறதுக்கு. அதான இந்த இலக்கண சுத்தத்தில் வர்றது அந்த அப்படி தான் வரும் அப்படிங்கிறது அப்புறம் அதை பிரித்து பாடி காட்டினா நமக்கு புரியும். இப்போ எந்த விஷயமும் எடுத்துங்களேன், பெரியவர்கள் எழுதுனதெல்லாம் அப்படி தான் இருக்கும். அந்த சொற்றொடர்களை எந்த இடத்துல பிரேக் பண்ணி பார்த்தா பொருள் வருமோ அதெல்லாம் புரியும். அது மாதிரி உயர்ந்த தன்மையில், அந்த காலத்தில் இருந்த தன்மையில் ஒரு இலக்கண பிழை இல்லாமல் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கு தகுந்த மாதிரி இசையமைச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிற்கால இளைஞர்களும் கேட்கும் வண்ணம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் அண்ணம் பண்ணிருக்காங்க. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேட்டி ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம தனியாக. ஒரு பாடி நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு அந்த சொற்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து எவ்வளோ இதாக. ஆமாம், ரொம்ப. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது தான். நானும் ஒரு ரசிகனாக தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அவர் தம்பியாக நினைக்கவே இல்லை. ஐயோ எங்கள் அண்ணனா இப்படின்னு எனக்கு காலரை தூக்கி விட்டுருக்கிற அளவுக்கு. ஆமாம். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரு. தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.